ஓகே, இந்த கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃபஸ்ட் பிடிஎஃபில் காமிச்சிட்றேன். கால்குலேட் வித் 2. அதாவது லாஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணோம், இங்கே என்ன நம்பரை கிளிக் பண்ணுறோமோ அது இங்கே ஆட் ஆகுது, அவ்வளோதானே. இந்த டைம் என்னென்னா, நம்ம எந்த நம்பரை கிளிக் பண்ணுறோமோ அந்த நம்பர் இந்த இன்புட்குள்ளே வந்துடும். ஓகேவா? ஸோ 1 கிளிக் பண்ணால் 1 வரும், 5 கிளிக் பண்ணால் 5 வரும், 6 கிளிக் பண்ணால் 6 வரும், மறுபடியும் 6 கிளிக் பண்ணால் அது 12 ஆகாது, 6 தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே வந்து இன்புட்டோட வேல்யூவை எடுத்து, இதில் பார்த்திங்கன்னா நம்ம இன்புட்டோட வேல்யூவை எடுத்து அது கூட அது இன்ட்டாக மாற்றி அது கூட 1 ஆட் பண்ணி மறுபடியும் அதை செட் பண்ணோம். கரெக்டாக? இப்போது நீங்கள் வந்து 5 கிளிக் பண்ண என்ன ஆகும், அந்த இதில் இருக்கிற வேல்யூ எடுத்து அது கூட 5 ஆட் ஆகி அது ஸ்ட்ரிங்காக மாதிரி இதுக்குள்ளே உள்ளே போயிடும். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அப்படியே 1, அப்படியே 2, அப்படியே 3 அப்படி வந்து அப்படியே செட் பண்ணி விட்டுறோம் உள்ளே. ஸோ விச் மீன்ஸ் நம்ம எதுவும் வேல்யூ எடுக்கலை. இப்போ 5னா இதில் 5 கிளிக் பண்ணிங்கன்னா 5 அப்படியே ஸ்டோர் பண்ணி விட்றோம். ஸோ 5 மட்டும்தான் உள்ளே போகும். இது வந்து உங்களுக்கு சிம்பிள்னு தோணும். ஆனால் இதுக்கப்புறம் தான் ஒரு செக்கை வச்சுருக்குறாங்க. என்னென்னா, இதுக்கப்புறம் ஆடுன்னு ஒரு பட்டன் வச்சிடுறாங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணால் நம்ம என்ன கொடுத்தோமோ அது 2 கோட் ஆட் ஆகிடும். அந்த இன்புட்டில் என்ன இருந்தாலும் அது 2 கோட் ஆட் ஆகிடும். 2 கோட் ஆட் ஆகி என்ன ஆகும்னா, அந்த டிஸ்பிளேலேயே அந்த வேல்யூ வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணால் 2 கூட சப்ட்ராக்ட் ஆகிடும், இன்டூ பண்ணால் 2 கூட இன்டூ ஆகிடும், டிவைட் பண்ணால் 2 டிவைட் ஆகிடும். டிவைட் ஆகிட்டு என்ன ஆகும்னா, அது இந்த இன்புட்லேயே செட் ஆகிட்டு கன்சோல் லாகும் ஆகும். ஓகேவா? ஸோ இதை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் வந்து ப்ரிட்டி சிம்பிள். நம்ம இதிலேயே ஆல்ரெடி 1 to 9 வச்சிட்டோம். இதில் நம்ம என்ன பண்ணோன்னா, இது இருக்குல்ல, இது அப்படியே தான் பண்ணணும். ஆனால் இதில் ஒரு ஸ்டெப்பை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணணும். அது என்னென்னா, இந்த +8 +9 இதெல்லாம் பண்ணுறது. ஐ மீன் இது இருக்கணும், இதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ எடுத்து அது கூட ஆட் பண்ணுறது. அப்படியே 8 வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றி உள்ளே செட் பண்ணிட்டா போதும். அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், இதை ரிமூவ் பண்ணிவிட்டோம்னா போதும். கரெக்டாக? நம்ம இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டோம்னா போதும். 9.2 ஸ்ட்ரிங் இஸ் ஆஸ் சேம் as 9 தானே. இப்படி 9 கொடுக்குறது அது ஒன்று தானே. ஸோ அப்போ நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணால் மட்டும் போதும். இப்போ இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு 1 2 3 9 பிளேசஸில் ரிமூவ் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன நினைப்பீங்க, போய் ரிமூவ் பண்ணலான்னு நினைப்பீங்க. ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன். இதை வச்சுட்டு கமாண்ட் Fன்னு அடிச்சிங்கன்னா இது வந்து ஃபைண்ட் ஆகிடும். ஸோ இது எங்கெங்கே வருதுன்னு இதுவே காட்டும். ஓகேவா? இதுலேயே போயிட்டு நீங்கள் இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆப்ஷன் கேட்கும். இங்கே வந்து நான் ஒன்றுமே கொடுக்கல, விச் மீன்ஸ் எம்டியாக ரீப்ளேஸ் ஆகிடும். இப்போ நான் ரீப்ளேஸ்ன்னு கொடுத்தா அது ரீப்ளேஸ் ஆகிடும். ஆயிடுச்சா? ரீப்ளேஸ் ஆல்னு கொடுத்தனா எல்லாமே ரீப்ளேஸ் ஆகிடும். எப்படி மேஜிக் மாதிரி இருக்கா? நான் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் தான் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோலேயே உங்களை ப்ரோக்ராம் எழுத சொல்கிறேன். இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 5 கொடுத்தனா 5 வரும், 6ன்னு கொடுத்தனா இல்லை, அது பழைய ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டுருக்கு. திரும்ப ரன் பண்ணி விட்டுறலாம். அதுக்குள்ளே நானும் சாப்பிட்டுக்குறேன். இது ஒரு ரெக்கார்டாக இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி ஜெயஸ்ரீ தூக்கிடு. ஆனந்த வர்ஷினி பண்ணால் தப்பாக நினச்சிக்காது, நீ தூக்கிடு. இப்போ எந்த பட்டன் அமுத்துனோம் அந்த பட்டனோட வேல்யூ அங்கே அப்படியே வரும். நல்லா இருக்கா? ஆனால் இப்போ நமக்கு ப்ளஸ் மைனஸ் இன்டூ டிவைட் பட்டன்ஸ் வேணும். அதை நம்ம பண்ணுறது ரொம்ப ஈஸி. இன்னொரு ரோவை கீழே வச்சிட்டோம்னா முடிஞ்சதில்லை. இன்னொரு ரோ வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பட்டன் வைக்க போகிறோம். ஸோ பட்டன் என்ன வைக்கணும், ஒரு ஆன் கிளிக்கை போட்டு ஒரு ப்ராக்கெட்ஸை போட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராக்கெட்டை போட்டு விட்டோன்னா முடிஞ்சிடும். இதில் என்ன பண்ணோம், டெக்ஸ்ட்டு ப்ளஸ் இங்கே என்ன பண்ணோன்னா அவங்க அந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னு எழுதணும். ஸோ என்ன பண்ணணும், பேசிக்காக இதில் இருக்கிற வேல்யூ ரீட் பண்ணி அது கூட 2 ஆட் பண்ணி இதுலேயே செட் பண்ணணும். இதுலேயே செட் பண்ணணுன்னா என் டாட் வேல்யூக்குள்ளே செட் பண்ணணும். என் டாட் வேல்யூ தானே. என் டாட் வேல்யூக்குள்ளே என்ன போகணும், என் டாட் வேல்யூ +2 போகணும். கரெக்டாக? ஸோ என் டாட் வேல்யூ இதை இன்டீஜராக மாற்றிக்கணும். ஆப்வியஸாக .2 int +2 பண்ணிவிட்டு இதை வந்து .2 ஸ்ட்ரிங் பண்ணிடணும். கரெக்டாக? இந்த மொத்தமாக வர வேல்யூ .2 ஸ்ட்ரிங் பண்ணணும். இதுக்குள்ளே என்ன நடக்கும்னு உங்களால் இமேஜின் பண்ண முடியுதில்ல. நம்ம ப்ளஸ் கொடுக்குறப்போ இது ஃபஸ்ட்டு இங்கே வந்து அது இன்ட்டாக மாதிரி இது கூட ஆட் ஆகிட்டு அது மொத்தமாக ஸ்ட்ரிங்காக மாதிரி இதுக்குள்ளே போயிடும். புரியுது தானே? இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போமா. 5 கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணோம்னா 7 வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணோம், மைனஸ் இன்டூ டிவைட் எல்லாத்துக்கும் இதை பண்ணணும். ஸோ இதை காப்பி பண்ணிட்டு மைனஸ் இன்டூ டிவைடு. இதுக்கு உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணுன்ட்டு. இங்கே மைனஸ் பண்ணணும், இங்கே ஒரு மைனஸ்,
இங்கே இன்டூ பண்ணும். வெரி குட்ரா. இங்கே ஒரு எக்ஸ் போடணும். இங்கே டிவைட் பண்ணும். இங்கே ஒரு டிவைட் சிம்பிள் போடணும். இப்போ ரன் பண்ணி விட்டோம்னா ரன் ஆகிடும். நம்ம சாப்பிட்றப்ப தான் சீக்கிரம் ரன் ஆகும். ஃபைவ் இன்ட்டு போட்டிங்கன்னா வந்துடும். இன்ட்டு 2 ஐடியா வருதா? ஓகே, புரிஞ்சிச்சா? இப்போ இன்ட்டு கிளிக் பண்ணோன்னே இங்கே வரும். என் வேல்யூ எடுக்கும். 5 இருந்துச்சு, அது 5ங்கிற நம்பராக மாறும். இன்ட்டு 2 ஆகும். 10ங்கிற நம்பராக மாறும். 2 ஸ்ட்ரிங், அதாவது பச்சை கலரில் டபுள் கோட்ஸ்குள்ளே 10ஆக மாறும். அது இதுக்குள்ளே போனோடனே இங்கே வந்துடும். ஆனால் இதோடு சேர்த்து அவங்க இன்னொன்றும் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கன்சோல் லாகும் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்துலேயும் நாம் ஒரு சிஎலை போடணும். கரெக்டாக? சிஎல் வந்து ஆனால் ரொம்ப ஈஸி. இங்கே சிஎல் போட்டுட்டு என் டாட் வேல்யூன்னு போட்டோம்னா போதும். இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணி எல்லா இடத்துலையும் பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம டெஸ்ட்டே பண்ண தேவையில்லை, உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக வரும்ன்ட்டு. ஆனால் வீடியோ பர்பஸ்க்காக நம்ம ஒரு டெஸ்டிங்கை போட்டுடலாம். வேர் இஸ் தட் லாக் கேட்? வந்துருச்சா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா? மறுபடியும் இன்ட்டு கொடுத்தாலும் வரும்னு நினைக்கிறேன். வருது பார்த்தீங்களா? 20, 40, 80 இங்கே என்ன வருதோ அது பேசிக்காக அங்கே அப்படியே வரும். அவ்வளோதான்.